பெட்ஸ் லவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சைனால கண்டெடுக்கப்பட்டு வளர்த்துட்டு
இது மத்திய தெற்கு அமெரிக்காவிலேருந்து வந்தது. இப்போ இதுவும் இந்தியாவில் பல இடங்களில் இனப்பெருக்கம் செய்கிறாங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய மீன்களில் இதுவும் ஒன்று. ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய மீன்களில் இதுவும் ஒன்று. இதையும் மாணவர்கள் சிறுவர்கள் ரொம்ப விரும்பி வளர்ப்பாங்க. ஒரு ஜோடி வளர்த்தவங்க எங்ககிட்ட 40 இருக்குது 50 இருக்கும்பாங்க. எப்படின்னு பார்த்தா ஒரு மீன் நார்மலாகவே 20லேருந்து 200 குட்டிகள் வரை போடக்கூடிய தகுதி மாலி மீனுக்கு இருக்குது. அதனால் இந்த மீனுடைய விற்பனையும் ஜோராக இருக்கும், இனப்பெருக்கமும் ஜோராக இருக்கும். இதெல்லாம் போக இன்றைக்கி மாணவர்களை இன்னும் அதிகமாக கவர்ந்தது ஃபைட்டர் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்டை போடக்கூடிய ஒரு இனம். இந்த ஃபைட்டர் மீன் உருவானது தாய்லாந்து நாட்டில். இந்த தாய்லாந்து நாட்டில் இந்த உருவான ஃபைட்டர் மீன் இன்றைக்கி பல பேர்களில் பல வண்ணங்களில் கிடைக்கிது. ஃபுல் மூன், ஆஃப் மூன், ட்ராகன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபைட்டரை பற்றி ஒரு சப்ஜெக்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஃபைட்டரில் வெரைட்டிஸ் இருக்குது. ரேட்டும் அப்படி தான். குறைஞ்சது 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி 10,000 20,000 அதோடைய தன்மையும் அதோடைய கலர்ஸு மியூட்டேஷன்ஸ் பொறுத்து இதோடைய ரேட் அமையும். ஆக மொத்தத்தில் இந்த ஃபைட்டர் என்ன தான் வண்ணமாக இருந்தாலும் ஒரே தொட்டியில் 2 போட்டு வைக்க முடியாது. 2 அடிச்சிட்டு செத்து போகும். அதே போல் ஆண் பெண்ணையும் ஒரே டைமாக போட்டு வைக்க முடியாது. அதுவுமே பிரச்சனை தான். இதுக்கு இனப்பெருக்கத்துக்கு வேண்டி சில மெத்தடுகளை ப்ரீடர்ஸ்கள் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நல்லத்தனமாக ப்ரீட் ஆகி வந்துட்டுருக்கு. நிறைய இடத்துல ஃபீமேல்கள் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு வைப்பாங்க. மெயில்களை சின்ன சின்ன குடுவையில் அடைச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி வண்ண மீன்களை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து போடலாம். கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால், மீன்களை பற்றி இல்லைன்னா வேறு உயிரினங்களை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அதுபோல் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. நன்றி.